காலகட்டத்தில் பார்த்தா எக்கச்சக்க இடத்துல பெயின் சொல்றாங்க. வாத சம்பந்தமா சில விஷயங்களா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு. வணக்கம், நான் டாக்டர் சிவராஜா ஃப்ரம் மெரிடியன் இன்ஸ்டிடியூட். இன்னைக்கு ஆஸ் எ பிசியோதெரபிஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் பிசியோதெரபிஸ்டா பிராக்டிஸ் பண்றப்போ சில பெயின் சில பேஷண்ட் வர்றாங்க. ஸோ முன்னாடி எல்லாம் பார்த்தா எங்கேயாவது ஒரு இடத்துல பெயின் சொல்லுவாங்க. ஒன்னு ஷோல்டர் பெயின் சொல்லுவாங்க, இல்ல எல்போ பெயின் பாங்க, இல்ல நீ பெயின் பாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தா எக்கச்சக்க இடத்துல பெயின் சொல்றாங்க. அவங்க முட்டியில பேக் பெயின், நெக் பெயின், மல்டிபிள் ஏரியாவில் பெயின் சொல்றப்ப எங்களுக்கு ட்ரீட்மெண்ட், நாங்கள் ஒரு பெயினா நம்ம பிசியோதெரபிஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேனுவல் தெரப்பி பண்ணுவோம், அல்ட்ராசவுண்ட் சில மெஷின் யூஸ் பண்ணுவோம், ஐஎஃப்டி யூஸ் பண்ணுவோம், சம்டே ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மல்டிபிளா நாங்கள் மெஷின் யூஸ் பண்ணி இவ்வளவு இடத்துல பெயின் இருக்கு, நாங்கள் எப்படி ட்ரீட் பண்றது அப்படின்னா எனக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தான். இது சம்பந்தமா நான் ரிசர்ச் பண்ணும்போது, நிறைய புக்ஸ் நான் ரெஃபர் பண்ணும்போது, தமிழ் மருத்துவ புக்லாம் நிறைய படிக்கும்போது இது வாத சம்பந்தமா சில விஷயங்களா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. அப்போ வாத சம்பந்தமா இருக்கும்போது நம்ம பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது இந்த உணவு முறையில நம்ம சேர்த்து கடைப்பிடிக்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம ட்ரீட் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ற எக்ஸசைஸ் கூட இவ்வளவு டீச் பண்றேன் பாருங்க. ஓகே, இந்த மாதிரி சுப்பைன்ல படுத்துக்கணும், இப்படி மல்லாக்க படுத்துக்கோங்க. எப்பவுமே எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க மல்லாக்க படுத்து சில எக்ஸசைஸ் பண்ணணும், சிட்டிங்ல ஏதாவது எக்ஸசைஸ் சிட்டிங்ல பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங்ல எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங்ல பண்ணணும். இந்த ஆர்டர்ல தான் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும், லையிங், சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங். ஓகே, லையிங்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ற பாருங்க. நல்லா ரிலாக்ஸா இப்படி படுத்துக்கோங்க. ஹெட்டுக்கு ஒரு சின்ன பில்லோ வச்சுக்கோங்க, ரொம்ப ஹைட்டா வேண்டாம். ஸோ காலுக்கு இப்படி ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. இப்படி ஸ்டொமக்ல இப்படி சைட்ல இந்த நேவியோட தொப்புளோட சைட்ல இப்படி கையை வச்சுட்டு லைட்டா உள்ள இழுங்க. உள்ள மசில்ஸ் எடுத்து ஒரு 3 to 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு 5 ரிப்பிடேஷன் போதும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, இப்படி 2 காலை இப்படி மடக்கிக்கிட்டு இது பாருங்க, அப்படி மெதுவா இடுப்பை தூக்கிக்கிட்டு அப்படி லைட்டா அப்படி ஷேக் பண்ணுங்க. அப்படி இப்ப இப்படி ஷேக் பண்ணுங்க. ஸோ இதுல ஹிப்பும் ஆக்டிவேட் ஆகும், லோவர் பேக் ஆக்டிவேட் ஆகும், இந்த மாதிரி கோர் மசிலும் ஸ்ட்ரென்த் ஆகும். உங்களுக்கு இன்னொரு விஷயம், நீங்க கோர் மசில் பண்ற எல்லா எக்ஸசைஸுமே பேக்கோட பெயினே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, இது செகண்ட் எக்ஸசைஸ். ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் எப்பவுமே அதே மாதிரி 2 காலை மடக்கிக்கிட்டு இப்படி கையை கட்டிட்டு ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணுங்க. இப்படி 1 2 எக்ஸசைஸ். அப்படியே உங்களுக்கு குப்புறப்படுத்துக்கு போறோம். குப்புறப்படுத்திட்டு ஸோ இந்த மாதிரி கையை வச்சுட்டு அப்படி வயிறு மட்டும் உள்ள இழுங்க. இப்படி கையை வச்சுட்டு அப்படி பேக் மட்டும் லிஃப்ட் பண்ணுங்க. அப்படி லிஃப்ட் பண்றீங்க. லிஃப்ட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. முதல்ல நல்லா லிஃப்ட் பண்ணுங்க, கீழே போங்க. 1 எக்ஸசைஸ். ஜஸ்ட் நம்ம ஸ்பைன் அப்படி லிஃப்ட் பண்ணிட்டு அப்படி டர்ன் பண்ணி பாருங்க. 1 2. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எலிஃபென்ட் பொசிஷன்ல நின்றுட்டு ஒரு கை இப்படி லிஃப்ட் பண்ணுங்க, ஒரு கை கால் அப்படி கொண்டு போங்க. 1 இந்த காலு இந்த கை 2. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஒரு 5 to ரிப்பிடேஷன் பண்ணுங்க, 5 to 8 ரிப்பிடேஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த காலை இப்படி உள்ள கொண்டு வந்துட்டு அப்படி ஸ்ட்ரைட் பண்ணுங்க. 1 2 3. ஸோ அது மாதிரி இந்த காலு ஒரு எக்ஸசைஸ் 5 to 8 ரிப்பிடேஷன் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நீங்க லைங்ல முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் சிட்டிங்ல விட்டு இந்த கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங்கோ இல்ல எனி எக்ஸசைஸ் நீங்க பண்ணும்போது எப்பவுமே நீங்க லைங்ல முதல் பண்ணுங்க, அப்புறம் சிட்டிங்ல பண்ணுங்க, அப்புறம் ஸ்டாண்டிங்ல பண்ணுங்க. இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் பாருங்க, நான் ஸ்ட்ரைட் அப்படி உட்காந்துட்டு ஸோ காலை ரிலாக்ஸ் விட்டுட்டீங்க பாருங்க. இந்த ஸ்டொமக் மசில்ஸை ரிலாக்ஸ் விட்டீங்க பாருங்க. அப்படி டர்ன் பண்ணி இப்படி பண்ணுங்க. மசில் பண்ற எல்லா எக்ஸசைஸும் உங்களுக்கு பேக்கை சேர்த்தா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் நம்ம கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நம்ம ஸ்டாண்டிங்ல பண்ண போறோம். ஸ்டாண்டிங்ல அப்படின்றப்ப நம்ம ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுங்க, கரெக்டா வச்சுக்கோங்க. ஸோ இப்படி கையை பின்னாடி வச்சுட்டு இங்க பாருங்க, காலை மட்டும் லிஃப்ட் பண்ணுங்க. 1 2 இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கை வச்சுட்டு 1 2 எக்ஸசைஸ் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகே.